ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை கிந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகனாம் பிசேபுரகினாம் நிதேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன்வளர்ந்தோடர் கொடுமலையிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நிறைய பேர்த்துக்கு இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இன்னும் வயது முதிர்ந்தும் கல்யாணம், அதாவது 30 வயசு கடந்துருச்சு, 35 வயசு கடந்துருச்சு, 40 வயசு கடந்துருச்சு, 45, 50 இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க திருமணம் ஆகாமல். அவர்களெல்லாம் இன்னும் ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திருமணமே ஆக மாட்டேங்குது. அவர்கள் ஏறாத கோயில் இல்லை, போகாத மலைகளுக்கு ஏறாத மலைகளுக்கு இல்லை, போகாத கோயில்களுக்கு இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து போய் ஜாதகம் பொய், ஜோசியம் பொய், எல்லாம் பொய், இந்த உலகமே பொய், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற வேதனையில் உழல்வது நன்றாக புரியுது. ஜோதிடர்களும் பல வகையில் பரிகாரங்களாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம். அதையும் மீறி திருமணம் நடக்கிறது இல்லை. இதனால் ஜோதிடர்களுக்கும் கெட்ட பெயர். அவர்களுக்கு அவர்கள் செய்த கர்மா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் கர்மா செஞ்சேனா, மற்றவங்களாம் செய்யலையா அப்படிங்கிற ஒரு மன தாங்கல், ஏக்கம் இதெல்லாமே இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், அவர்களுக்கு எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும், அவர்களுக்கு வயது ஆக ஆக அவர்களுக்கு ஒரு பக்கம் நோய் பயமுறுத்துது, ஒரு பக்கம் தாய் தந்தையர்கள் அல்லது கூட பிறந்த உறவினர்கள்லாம் ஒன்றும் தாய் தந்தையர்கள் மறைந்தது பிறகு அல்லது கூட பிறந்த உறவினர்கள் அதாவது உடன்பிறப்புகள் எல்லாம் ஒன்று அவர்கள் தவறி இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்களை விட்டு அவர்கள் திருமணமாகி பிரிஞ்சு போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய சோகம் அவர்களுக்கு குடிகொண்டு விடுகிறது அப்படிங்கிற அமைப்பு. இதனால் அவங்க ஒரு தனிமையிலும் அவர்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லாமையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரெண்டாவது, உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா கூட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் வயது ஒரு வேண்டும், ஒரு துணை வேண்டுங்கிற ஒரு உண்மை ஒரு ஏக்கம் இப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தேவைப்படுகிறது. இது எப்பேற்பட்ட மனிதன் தைரியசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் மன உளைச்சலில் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதை சொல்கிறேன். இது நீங்கள் இரவு நேரத்தில், ஏன்னா பகல் முழுக்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த இது தெரியறதில்ல, கவலை தெரியறதில்ல. ஆனால் நைட்டில் படுக்க போகும்போது தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வருது, பல ஞாபகங்கள்லாம் வருகிறது. அது இன்னும் நம்ம இப்படி இருக்கிறோமே, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஏக்கங்கள்லாம் வருது. அதனால் தயவு செஞ்சு அவங்க இந்த பாடலை கேட்கும்போது அவர்கள் மனதுக்கு இது ஒரு அருமருந்தாகவும், இது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஒரு மன உறுதியையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது என்ன பாடல் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதாவது கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்ததை ஒரு பாடல். இது எந்த படத்துலனா மழலை பட்டாளம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல். என்ன பாடல்னால், கௌரி மனோகரியை கண்டேன் ஆடவர் வடிவினிலே அப்படின்னு ஒரு பெண்மணி பாடுவாங்க. கௌரி மனோகரியை கண்டேன் ஒரு காரிகை வடிவிலே அப்படின்னு அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலான ஒரு நடுத்தர வயதை அடைந்த நடுத்தர வயதையே கடந்த ஒரு ஆணும் பெண்ணும் பாடிக்கிற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாடல் உண்மையிலுமே இந்த மாதிரி திருமணம் லேட்டாகக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு உறுதியும், கண்டிப்பாக நமக்கும் திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வரும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதற்காகத்தான் இதை பதிவிட்டுருக்கிறேன். அந்த பாடலையே முழுதாக எடுத்து போடலாம்னு நினைத்தேன். ஆனால் அப்படி பண்ண முடியாது, அது காப்பிரைட் இஷ்யூ வந்துருங்கனால அதை எனக்கு போட முடியல. அதனால் பாடலை மட்டும் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அதை நீங்கள் இரவில் படுக்கும்போது கேட்டிங்கன்னா நல்லா அமைதியாக கேட்க முடியும். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாடல் யூடியூப்லேயே இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதோடு நீங்கள் சேர்த்து சண்முக பிரியா ராகத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் அப்படிங்கிறதுல ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இது ஒன்றும் செலவில்லை, எளிய பரிகாரம் தான். இதை யார் வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதனால் நீங்கள் எதையோ பார்க்குறக்கு இதையும் ஒரு பார்வையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை போட்டிருக்கிறோம். தயவுசெய்து செய்து பாருங்கள். செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.